அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரங்களை கொண்ட மேஷராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது. நடக்கக்கூடிய இந்த கிரக நிலை அமைப்பால் பார்த்தீங்கன்னா மேஷராசி நண்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது. மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபமாக நஷ்டமான தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரை நீங்கள் தடைப்பட்டு இருந்த ஒரு சுபகாரியம் இனி நடக்க போகுது. அந்த சுப காரியத்தில் ஏற்படக்கூடிய தடைகள் விலக சிறப்பான ஒரு பரிகாரத்தை பற்றினா மேஷ ராசி நண்பர்கள் இப்போதே செய்யுங்க. நிச்சயம் அந்த சுபகாரியம் நல்லபடியாக அடுத்த 10 நாட்களுக்குள்ள நடந்து முடியுங்க. இந்த மேஷராசி நண்பர்கள் பற்றியும் அவங்களுடைய கிரகநிலை அமைப்பை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் நீங்கள் புதியவராகி இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் முருக பக்தராக இருந்தீங்கன்னா மறக்காமல் 3 முறை ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை பதிவிடுங்க. மேலும் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். மேஷ ராசியில் பிறந்த நீங்கள் சிங்கம் போல இருப்பீங்க. உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய குழந்தையை பற்றி சொல்லக்கூடிய 5ஆம் இடம் பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு உரியதாக இருப்பதால் உங்களை விடவே உங்களுடைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா புத்தி கூர்மையும் செல்வ வாழ்க்கையும் அமையுங்க. செவ்வாய் அதிபதியாக உங்கள் ஆட்சி செலுத்தக்கூடிய நபராக நீங்கள் இருப்பதால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் பிறந்தவங்களிடம் செவ்வாயின் தாக்கம் மிகுந்திருக்கு. 4 சகோதரர்களுக்கு இடையில் நீங்கள் பிறந்தாலும் உங்களுடைய அறிவு பலத்தால் நீங்களே முதல்வராக இருப்பீங்க. மேலும் சில நேரங்களில் உடன் பிறந்தவங்க உங்களை புரிந்து கொள்வதிலே உங்களுக்கு ரொம்ப ஆதகமாக இருக்குது. மேலும் உங்களுக்கு சொந்த நிலம் வாங்கக்கூடிய யோகம் உண்டுங்க. உங்களுக்கு 7ஆம் வீட்டுக்கு சுக்கிரன் அதிபதியாக இருப்பதால் கலைகளில் பார்த்தீங்கன்னா விருப்பம் இருக்கும். மேலும் உங்களுக்கான சிறப்பான ஒரு குணம்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் கிரகித்து கொள்வீங்க. கற்றுக்கொள்ளக்கூடிய வேகமும் உங்களுக்கு எப்போதுமே அதிகமாக இருக்குங்க. வேலையில் வெகு சீக்கிரம் சாதனை படைச்சிடுவீங்க. பல 100 பேருக்கு மத்தியில் வேலை செய்தாலும் சட்டுன்னு அனைவருடைய கவனத்தை இருக்கக்கூடிய ஒரு வேலையாக தான் உங்களுடைய வேலை எப்போது இருக்கும். கிரகநிலை அமைப்பை பொறுத்தவரை உங்கள் ராசியில் சூரியன், புதன், தனவாக்கு ஸ்தானத்தில் சுக்கிரன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு, பஞ்சம ஸ்தானத்தில் கேது, சப்தம ஸ்தானத்தில் சந்திரன், லாபஸ்தானத்தில் ராகி, ஐனசைன போகஸ்தானத்தில் செவ்வாயின்னு கிரகநிலை அமைப்பு இருப்பதால் குறிப்பாக இந்த மேஷராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் இனி பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்க போகுது. முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலனை தருங்க. சுதந்திரம் எண்ணத்தோடு செயல்படுவீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனநிறைவு இந்த நேரத்தில் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். வீட்டில் சுபகாரியம் நடக்க போகுது. உடல் ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். வார்த்தைகளை நிதானத்தை கடைபிடிப்பது மற்றவங்களோட கருத்து வேற்றுமை ஏற்படாமல் இந்த நேரத்தில் தடுக்கும். வாழ்க்கை துணையின் நலனில் அக்கறை காண்பீங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வியாபாரம் தொடர்பாக பயணம் செல்ல நேரிடும். மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டிகள் இந்த நேரத்தில் விலகிடுங்க. வாடிக்கையாளர்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லாமல் அவங்கள அனுசரித்து சென்றாலே தொழிலை பார்த்தீங்கன்னா நல்ல லாபம் உண்டு. அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. பணவரத்து பொறுத்தவரை உங்களுக்கு நல்லா தாங்க இருக்குது. மேலிடம் உங்களிடம் நல்ல அணுகுமுறையை நீடிக்கும். மேலும் பெண்களுக்கு பற்றினா பிரச்சனை இனி சரியாகும். கலைத்துறையில் இருந்தீங்கன்னா தேவையான பொருட்களை வாங்குவீங்க. அரசியலில் இருப்பவங்களுக்கு வீண் மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்கிடுங்க. மாணவர்களுக்கு சக மாணவர்களின் கருத்துக்களுக்கு பார்த்தீங்கன்னா மாற்று கருத்து சொல்லாமல் இருப்பது நல்லது. மேலும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சிறப்பாக தைரியமாக செய்வீங்க. அதற்காக அசட்டு தைரியம் மட்டும் இதில் வச்சுக்காதீங்க. இளைய சகோதரத்திடமிருந்து அனுகூலம் கிடைக்கும். வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டே, பயன்படுத்திக்கோங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உங்கள் பணியிடத்தில் அங்கீகாரம் கிடைக்குங்க. சிலருக்கு இடமாற்றம் ஏற்படலாம். தொழிலும் இந்த நேரத்தில் லாபகரமான முதலீடு செய்ய தகுதியானவங்களுடைய ஆலோசனை பெற்று செய்வது நல்லது. தூங்க போகும் முன்னாடி வீண் கற்பனைகளையும் சந்தேகங்களும் கூடாது. கலைத்துறையில் இருந்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. மேலும் தொடர் பணிகளால் நீங்கள் கலைப்படைய நேரிடும். வாழ்க்கையில் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அரசியலில் உற்சாகமாக இருப்பீங்க. கட்சி பணிகளுக்காக கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். நேரத்தை வீணாக்காமல் உபயோகப்படுத்துவது நல்லது. மாணவர்களுக்கு படிப்பில் ரொம்ப கவனமாக இருங்க.
எச்சரிக்கையோடு நேரத்தை வீணாக்காமல் படிக்க பாருங்க. வெற்றி நிச்சயம் உங்களுக்கு காத்திருக்கு. குறுக்கு வழிகளே நடக்காதீங்க. பெண்களுக்கு உடல் நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கலாம். மருத்துவத்திற்குன்னு சேமிக்க பழகிடுங்க. திடீர் வாழ்க்கை துணையோடு பார்த்தீங்கன்னா அமைதியை கடைபிடுங்க. மேலும் உங்கள் வாழ்க்கையில் திடீர் ஏற்படக்கூடிய தடைகள் மற்றும் பிரச்சனைகள் விலக வேண்டும்னா மேஷராசியில் பிறந்த நீங்கள் முருக வழிபாடு சிறப்பான ஒரு பலனை தருங்க. நீங்கள் வாரந்தோறும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாளில் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா 6 அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி செவ்வரளி மலர்களை சாற்றி மனதார பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை மந்திரத்தை 108 முறை சொல்லி வழிபட்டு வாங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதலோ இல்லை மனக்குறையோ 10 நாட்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சரியாகிடும். மேலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா மேஷராசி நண்பர்களுக்கு ராசியில் வரக்கூடிய நட்சத்திர ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் தான தர்மம் செய்யவும் ஆன்மீக பணிகளில் ஈடுபடவும் உங்களுக்குள்ள எண்ணம் உண்டாகும். நீண்ட தூர பயணங்கள் செல்ல நேரிடும். பயணத்தின் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் நிதானமான போக்கு வேண்டும். வியாபார போட்டிகள் இருந்தாலும் அதனால் எந்த பாதிப்பும் இருக்காது. அடுத்ததாக வரக்கூடிய பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் இருப்பவங்க கவனமாக பணிகளை கவனிப்பது நல்லது. எதிர்பாராத இடமாற்றம், சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகலாம். குடும்பத்தில் உங்களுக்கு எதிர்பாராத செலவு உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் மன வருத்தம் உண்டாகும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மனதுக்கு திருப்தி அளிக்குங்க. அடுத்ததாக கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் உறவினர்களோடு பக்குவமாக பேசுவதும் நல்லது. வழக்குகளை மெத்தனை போக்கு வேண்டாம். எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். பயணங்களால் அலைச்சல் உண்டாகும். மனதில் இந்த நேரத்தில் ஒருவித கவலை கூட ஏற்படலாங்க. மேலும் வரப்போகின்ற இந்த வைகாசி மாதம் பொறுத்தவரை நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பும் ஆராய்ந்து பார்க்கும்போது மேஷராசினருக்கு தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கிறாரு. இதனால் சுகாதிபதி சந்திரனோடு சேர்ந்து சந்திரமங்கல யோகத்தை உருவாக்க போகுதுங்க. இந்த யோகத்தால் உங்கள் வாழ்க்கையில் மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறும். தனஸ்தானத்தில் புதனோ சுக்கிரனோ சூரியன் சேர்க்கை இருப்பதால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த நேரம் வருமானமும் வளர்ச்சியும் உயரப்போகுது. எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டுங்க. அதே போல் குடும்ப ஒற்றுமை பார்த்திங்கன்னா சிறப்பாக அமையும். ஆரோக்கியம் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரிவீங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்குங்க. குரு பேச்சுக்கு பிறகு எதிர்பார்த்தபடியே இடமாற்றமும் வீடு மாற்றமும் ஏற்படுத்திக்கலாம். மேலும் இந்த வைகாசி 1ஆம் தேதி அன்று மிதுன ராசிக்கு சுக்கிரன் செல்வதால் உங்கள் ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக சுக்கிரனும் சகாயஸ்தானத்துக்கு செல்வதால் எல்லா வழிகளிலும் நன்மை உண்டு. எதிர்பார்ப்புகள் நிறைவேறுங்க. உள்ளத்தில் நினைத்தது உடனடியாக செய்து முடிச்சிடுவீங்க. தைரியமும் தன்னம்பிக்கையின் அதிகரிக்கும். பயணங்களால் லாபம் உண்டு. பணியாட்களால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை இனி இருக்காது. சகோதர உறவு இந்த நேரத்தில் வலுப்படும். பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு புதிய பொறுப்புகளும் கிடைக்குங்க. மேலும் வைகாசி 12ஆம் தேதி அன்று சொந்த வீடாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு புதன் செல்வதால் உங்களுக்கு வெற்றிக்குரிய ஸ்தானமாக இருப்பதாலும் தொட்டவையெல்லாம் சிறப்பாக மாறும். வழக்குகளில் இருந்த அதில் வெற்றி உண்டு. வாகனம் வாங்கி மகிழக்கூடிய யோகம் இருக்குது. உத்தியோகத்தில் கேட்ட இடத்திற்கு மாறுதலும் கிடைக்கும். உயர் அதிகாரிகள் உங்கள் விருப்பத்தை பூர்த்தி செய்வாங்க. ஒரு சிலர் விருப்ப ஓய்வி வெளிவந்து சுய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடலாம். கொடுக்கல் வாங்கல்ல இருந்து வந்த தேக்க நிலை மாறும். மேலும் 26ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கடக ராசிக்கு சுக்கிரன் செல்வதால் உங்களுக்கு குருவோடு இணைந்து சஞ்சரிப்பதாலும் முரண்பாடான கிரகங்களின் சேர்க்கையாலும் நன்மை தீமைன்னு கலந்தே தான் நடக்கும் 26ஆம் தேதிக்கு பிறகு. ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு தலாதிபதியாக விளங்குவார். எனவே இந்த கிரக சேர்க்கையால் வருமானம் பார்த்திங்கன்னா எவ்வளவு வந்தாலும் விரயங்கள் கூடுதலாக இருக்கும். எதையும் பார்த்திங்கன்னா திட்டமிட்டு செயல்படுத்துவதும் நல்லது. திடீர் மாற்றங்களை சந்திக்க நேரிடும். பொது வாழ்க்கையில் இருந்தீங்கன்னா புதிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். வியாபாரம் தொழில் செய்தீங்கன்னா கூட்டாளிகள் நன்மை உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு உண்டு. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேருங்க. மாணவிகளுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகும். பெண்களுக்கு குடும்ப சுமை கூடும். செலவுக்கேற்ற வரவு வந்து சேரும். மேலும் இந்த நேரம் பார்த்திங்கன்னா
மேஷராசி நண்பர்களுக்கு நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பால் எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். நீங்களும் மேஷராசி நண்பராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தையும் குலதெய்வத்தினுடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.